ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மசனகுடி டவுன்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல வந்து மசனகுடி சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள இருக்கிற ஒரு சூப்பரான டவுனு. இந்த வீடியோல வந்து நாம முதுமலையில இருந்து தெப்பக்காடு போயிட்டு முதுமலை டைகர் ரிசர்வ் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்கிருந்து பஸ் நமக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல கிடைக்கும். ஸோ பஸ்ஸில் போயிட்டு முதுமலை டைகர் ரிசர்வை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம முதுமலையிலிருந்து தெப்பக்காடு முதுமலை டைகர் ரிசர்வ் நோக்கிய பயணத்துக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம மசனகுடி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இன்னும் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்ல நமக்கு பஸ் வந்துடும். நம்ம மசனகுடி ஜீப் சஃபாரி ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, தலைக்குந்தாக்கு 23 கிலோமீட்டர், மாயாருக்கு 10 கிலோமீட்டர், சிங்காராக்கு 6 கிலோமீட்டர். ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டா போனா ஊட்டி போற ரூட்டுங்க. இந்த சைடு வந்து மாயார் போற ரூட்டு. இது வந்து கூடலூர் ரூட். நாம இப்ப நின்றுட்டு இருக்கிறது கூடலூர் ரூட்ல தான் வந்து தெப்பக்காடு இருக்கு. வெயிட் பண்ணுவாங்க பஸ்ஸுக்கு. எப்படியும் 2 மணிக்கு தான் முதுமலை டைகர் ரிசர்வ் ஓப்பன் பண்ணுவாங்க மதியம். ஸோ அதனால நமக்கு இன்னும் டைம் இருக்கு. இங்கே 11:30 கிளம்புனா கூட நம்ம ½ அன் ஹவர்ல தெப்பக்காடு ரீச் ஆயிடலாம். அங்கே போய் நம்ம எப்படியும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தெப்பக்காடு வெயிட் பண்ணுவோம். மக்களே, நம்ம மசனகுடியிலிருந்து தெப்பக்காடு போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க. கூடலூர் பஸ். மக்களே, நம்ம கூடலூர் பஸ் எடுத்தாச்சுங்க. ஃபுல்லா போகுதுங்க பஸ்ஸஸ். இங்க பஸ் வேற குட்டி பஸ்ஸா, அதனால செம்ம ஜாம் பேக்கடா போகுது. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 8 கிலோமீட்டருங்க தெப்பக்காடு. மக்களே, நம்ம மசனகுடியிலிருந்து தெப்பக்காடு வந்தாச்சுங்க. நம்ம வந்த பஸ் பாருங்க, எவ்வளவு ரஷ் பாருங்களா கூடலூருக்கு. ஸோ இதுதான் முதுமலை டைகர் ரிசர்வோட என்ட்ரன்ஸுங்க. அந்த நேர் வந்து எலிஃபென்ட் பார்க் இருக்கு. ரெண்டு மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. நமக்கு இன்னும் 1 hour டைம் இருக்கு. மக்களே, ரிசப்ஷன் டிக்கெட் கவுண்டர் எல்லாம் உள்ள இருக்குங்க. 2 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. 2 மணிக்கு தான் டிக்கெட்ஸும் தருவாங்களா. இங்க டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னொரு டீ அடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு லஞ்ச் டைம் வேற, ஏதாவது குயிக்காக லஞ்ச் முடிச்சுட்டு நாம சஃபாரி போகலாம். செம்ம சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இங்கிருந்து முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள நிறைய ஷார்ட் கட்ஸும் இருக்குங்க. இங்கே பாருங்க, நடுகனி அட்வென்ச்சர் டூரிசம்னு ஒன்று இருக்கு. நிறைய இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ள நமக்கு தெரியாத நிறைய அட்வென்ச்சர் டூரிசம் இருக்குங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கிருந்து பாருங்க, முதுமலையிலிருந்து நீங்க மசனகுடி போகாமையே இந்த ரூட்ல போகலாம். 36 கிலோமீட்டர் ஊட்டிக்கு. குன்னூருக்கு 56 கிலோமீட்டர், கோத்தகிரி 65, கோயம்புத்தூர் 120. இந்த சைடு போனா கூடலூர். முதுமலை டைகர் ரிசர்வ் தெப்பக்காடு கேன்டீனா என்ன இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு. மக்களே, நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் வழியா SCTC பஸ்ஸஸ் எல்லாம் கூட போகுதுங்க. ஐ திங்க் இது கூடலூர்ல இருந்து போற பஸ்ன்னு நினைக்கிறேன். எங்க போற பஸ்ன்னு தெரியலீங்க. பெங்களூர் போற பஸ்ஸுங்க. குண்டல்பேட் வழியா. மக்களே, நாம ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். நமக்கு இன்னும் 1 ஹவருக்கு மேல டைம் இருக்குங்க ஓபன் பண்றதுக்கு. 2 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க.
ஒன்றா நம்ம காலையில் வந்துடணும், இல்லை மதியம் வந்தோன்னா 2 மணிக்கு தான், 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். சரி வெயிட் பண்ணுவோம், அது வரைக்கும் அப்படியே சுற்றி இருக்கிற இடங்களையெல்லாம் சுற்றி பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா போல், ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் ஏரியா. செம்ம வைல்டு ஃபாரஸ்ட்டுங்க. அம்மா மசனகுடிக்கு நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். மோட்டர் சைக்கிளுக்கு 20, ஜீப் அண்ட் காருக்கு 50, வேனுக்கு 50, பஸ்ஸுக்கு 100. இந்த சைடு மக்களே, நம்ம தெப்பக்காடு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நல்லா இருக்கு பாருங்க. தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு, அதுக்கப்புறம் டார்மெட்ரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குங்க. சில்வன் லாட்ஜ், டார்மெட்ரி, லாக் ஹவுஸு இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கிங் லாட் போகிற வழியில் தான் இருக்கும். அங்கே ஒரு நடமாடும் டீ கடை இருக்குங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பார்க்கிங் லாட் போகிற வழியில் ஒரு நடமாடும் டீ கடை இருக்குங்க. இண்டிகோ டீ வண்டின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருக்குல்ல. பரவாயில்லைங்க, நம்ம டூரிஸ்ட் ஏரியாஸ்ல எல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. நேராக வந்து நம்ம மசனகுடி டைகர் ரிசப்ஷன் சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த ஏரியா. இங்க பாருங்க எவ்வளவு பைக்கர்ஸ் லைனா போயிட்டு இருக்காங்கன்னு. இங்க ஃபாரஸ்ட்குள்ள பாத்தீங்கன்னா பேனியன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குங்க. இது ஒண்ணுதான் வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கிற ஒரே ரெஸ்டாரண்ட். நம்ம கேன்டீன் பார்த்தோம்ல, அங்க டீ மட்டும்தான் அவைலபிளா இருக்குங்க. டீ பிஸ்கெட்ஸ் மட்டும்தான். இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துல இங்க பாருங்களா, அழகான ஒரு காட்டாறு ஓடுதுங்க. இதுவும் மோயார் தான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அட்வைசரி போட்டிருக்காங்க, டு நாட் கெட் இன் டு த வாட்டர், இட்ஸ் பனிஷபிள் அப்படின்னு. ஸோ இங்க ஃபாரஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ரிசோர்ட் ஃபாரஸ்ட்ங்கிறதுனால. மாட்டுனீங்கன்னா ஃபைன் எக்கச்சக்கமா போட்டுருவாங்க. நம்ம டார்மெட்ரி எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க. காட்டேஜஸ் எல்லாம் செம்ம சூப்பரான ஏரியாங்க. இங்க பாருங்க, பைக்கர்ஸ் பார்க் பண்ணிட்டு சாப்பிட போறாங்க போல, கர்நாடகா மக்கள். ஸோ இங்கே அழகா ரெஸ்டாரண்ட் பக்கம் ஆப்போசிட்ல ரிவர் வியூ சிட் அவுட் ஏரியா ஒன்று வச்சிருக்காங்க. அழகா நீங்க ரிவர் பார்த்துட்டு ரசிக்கலாம். இங்க இன்கேஸ் ஸ்டே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலேயும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு, டார்மெட்ரிஸ் எல்லாம் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்குங்க. ஐயோ மக்களே, நம்ம வந்தாச்சுங்க பேனியன் ரெஸ்டாரண்ட் பக்கத்துல. ஸோ இது அழகா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ரிவர் வியூ சிட் அவுட் ஏரியா. இங்கே பாருங்கள், டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 to 9 PM, 7 AM to 9 PM. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7:30 to 10 வரைக்கும் கிடைக்குமா. லஞ்சு 12:30 3 வரைக்கும், டின்னர் 7:30 9 PM வரைக்கும். ஓகேவா? பேனியான் ரெஸ்டாரண்ட், தெப்பக்காடு முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள வேற லெவல்ல. மக்களே, நம்ம பேனியன் ரெஸ்டாரண்ட்ல லஞ்சு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குங்க. வெஜ் மீல்ஸ் வந்து 120 rupees. ஸோ நீங்கள் சூப்பராக லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு சைட் சீயிங் போகலாம். ஏன்னா 1 ஹவருக்கு வந்து நீங்கள் பசியோடு போனீங்கன்னா சரியாக என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் வயிறு ஃபுல்லாக போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அடிக்கடி நாம் இங்கே வர போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்லா இருக்கு அட்மாஸ்பியர் இங்கே உள்ள. மக்களே, நம்ம வெஜ் மீல்ஸ் வந்துருச்சுங்க, வாங்க சாப்பிடலாம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மீல்ஸ், சாம்பார், ரசம் எல்லாம். மக்களே, நம்ம திவ்யமா சாப்பிட்டு ரிவர் வியூ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோங்க. இன்னும் நமக்கு 1 hour இருக்கு சஃபாரி டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு.
அது வரைக்கும் அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் நம்ம முதுமலை காட்டுக்குள்ள இருக்கிற காட்டருவியை பார்த்து ரசிச்சுட்டு போலாம் வாங்க. மக்களே திவ்யமா சாப்பிட்டு ரிவர் வியூ எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கிளம்பியாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு ரெடி ஆகலாம் வாங்க. சஃபாரி சூப்பரா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே நம்ம ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. சஃபாரி வேன்ஸ் எல்லாம் நிக்குது பாருங்க. வேன்ஸு, ஜீப்ஸு, ஸ்வராஜ் மஸ்தா வேன்ஸ் தான் நிறைய இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீப்பும் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ரேட்டு. இங்கே பாருங்க, உள்ள டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. இருங்க காமிக்கிறேன். யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆல்சோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஆன்லைனில் ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கும் வெப்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் அட்வான்ஸ் ரூம் புக்கிங்ஸ் www.mudumalai-tigerreserve.com. இதுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 340 அடல்ட்ஸ்க்கு, சில்ட்ரனுக்கு 173. ஜீப் சஃபாரினா ஃபுல் ஜீப்க்கு 4200 ப்ளஸ் பர் பர்சன் 130. எலிஃபெண்ட் கேம்புக்கு என்ட்ரி ஃபீ 30 ருபீஸ், கேமராவுக்கு 53 ருபீஸ். மக்களே இங்கே பாருங்க, நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் தெப்பக்காடோட ரிசப்ஷன் சென்டர் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. பரவாயில்லைங்க, நல்லா டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி க்யூட்டான ஏரியாஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நம்ம சஃபாரியில் என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், டைகரு, லெப்பர்டு, எலிஃபெண்ட்டு, இண்டியன் கோரு, ஸ்லாத் பீரு, தோலின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியல. மோஸ்ட் டீரெல்லாம் நம்ம நார்மலாக பார்க்குறது தான். சாம்பார் டீர், பார்க்கிங் டீர், பைத்தான் கூடங்க, லிசார்டு, வல்ச்சர், பிளாக் பேந்தர், எந்த டேட்டில் ஸ்பாட் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. ரீசெண்டாக டைகர் ஒன்றும் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டைகரு, லெப்பர்டெல்லாம் கூட மார்ச்சில், நாம் மார்ச்சில் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். மக்களே நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 340 ருபீஸ் பர் ஹெட்டு. இங்கே பாருங்க, சீட் நம்பரோட நோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆமாம், அங்கே போய் வேன் ஏறணும், ஸ்வராஜ் மஸ்தா வேனு. வாங்க வாங்க வாங்க. 220 ஆச்சுங்க. 25 பேர் வந்தால் தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம் 25 மெம்பர்ஸ் வரதுக்கு. இதுதான் நம்ம ஸ்வராஜ் மஸ்தா வேனு.
மக்களே, நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் ஸ்டார்ட் பண்ண போறோங்க. நம்ம கிளைமேக்ஸ் ஆஃப் த வீடியோ இதுதான். வாங்க, செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. நமக்கு ஃப்ரண்ட் சீட்டே கிடைச்சிருச்சுங்க. செம்ம சூப்பர். நம்ம கேபின் ரைடே பார்த்துட்டு போலாம். வாங்க, போர்ட் பண்ணுவோம். டடாய், தமிழ்நாடு வனத்துறை. மக்களே, நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ்ல வேன் சஃபாரி போறக்கு கிளம்பியாச்சுங்க. சோ உள்ளுக்குள்ள இருக்கிற ரிசப்ஷன் ஆபீஸ்ல இருந்து நம்ம தெரியுது பாத்தீங்களா பஸ் நிக்கிற ஹைவே. சோ அந்த ஹைவே வந்து மசனகுடியில இருந்து கூடலூர் போற ஹைவேங்க. கூடலூர் பக்கம் வரைக்குமே வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் தான். இன்ஃபேக்ட் அந்த ஏரியா கூட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருந்திருக்கும். கூடலூர் வந்து டவுனா டெவலப் ஆனதுங்காட்டி கொஞ்சம் ரிசர்வ்க்கு வெளியே வச்சுட்டாங்க. அதர்வைஸ் கூடலூர் டவுனோட பார்டர் வரைக்குமே வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் தாங்க. இந்த மசனகுடியில இருந்து கூடலூர் போற வழியிலயும் சரி, நீங்க கூடலூர்ல இருந்து குண்டல்பேட் மைசூர் போற வழியிலயும் சரி, ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். இன்ஃபேக்ட் அந்த வழியில தான் பாத்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வோட மெயின் ஏரியா இருக்கு. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா பந்திப்பூர் இருக்கும். இங்க பாருங்களா, ஒரு யானை குளிச்சிட்டு இருக்கு. சோ இங்க எலிபென்ட் கேம்பும் இருக்குங்க ஆப்போசிட் சைடு. ஈவினிங் நம்ம சஃபாரி முடிச்சுட்டு வந்தோம்னா 5:30க்கு வந்து எலிபென்ட் கேம்புக்குள்ள யானைகளுக்கு சோறு ஊட்டுற இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆயில் மெயின்டைன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, நெகத்துக்கெல்லாம் ஆயில் போடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுக்கு அதை அசம்பிள் பண்ணுவாங்களாம். அந்த சமயத்துல நம்ம பார்க்கலாம்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு வைல்டு எலிபென்ட்டுங்க, தெரியுது பாருங்க. சோ இந்த மாதிரி பராமரிக்கிற எலிபென்ட்ஸும் இருக்கு, வைல்டுல இண்டிபெண்டா இருக்கிற எலிபென்ட்ஸும் இருக்கு. பராமரிக்கிற எலிபென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட்ல இருந்து அல்லது டெம்பிள்ஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க பல்வேறு ரீசன்ஸ்க்காக. சோ அதெல்லாம் நாம இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோல நம்ம எலிபென்ட் கேம்ப் பார்ப்போம். ஓகேவா? சோ இங்க ஃபாரஸ்ட்குள்ள சில மரங்கள் எல்லாம் விழுந்துரும் இல்லையா? சோ அதெல்லாம் அழகா கட் பண்ணி ஃபாரஸ்ட் ஆபீஸ் வந்து இந்த லாக்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அல்லது பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீஸ்லயே வந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரஸ்ட் பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் கொடுங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வுட் எல்லாம் இருக்கும்ல ஃபாரஸ்ட்ல. பப்ளிக் ஆக்சஸ் பண்ண முடியாத மரங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். ரோஸ் வுட், ரெட் வுட், சாண்டல் வுட், இந்த மாதிரி காஸ்ட்லியான வுட்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. சோ இங்க இருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம மெயின் ரோட்ல இருந்து டீப் ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? சோ மக்களே, இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு பாத்தீங்கன்னா மசனகுடியில இருந்து கூடலூர் போற ரூட்டுங்க. அங்க சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. இந்த ரிவரும் போய் மாயர் ரிவர் இருக்கு இல்லையா, அதுல ஜாயின் ஆயிடும். சோ இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகிதான் வந்து பெரிய காவிரி பேசினா உருவாகி கர்நாடகாக்குள்ள போயிட்டு அங்கிருந்து நமக்கு வருது. என்ன செய்யறது பாருங்க. சோ நம்ம பாதி நீர்பிடிப்பு பகுதிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளயும் தான் இருக்கு. சோ அந்த நீரெல்லாம் கலெக்ட் ஆகிதான் வந்து கிருஷ்ணராஜ சாகர் டேமுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன், KRS டேமுக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கர்நாடகாக்குள்ள போய் மறுபடியும் கர்நாடகாக்குள்ள இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு தான் வந்து நமக்கு 2 ஸ்டேட்டுக்கு இடையில இவ்வளவு பஞ்சாயத்து. பட் இப்போ ஓரளவுக்கு வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து நல்லா மேனேஜ் பண்றாங்க. அவ்வளவா வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாம போய்கிட்டு இருக்கு. சோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீர்பிடிப்பு பகுதிகள் 2 ஸ்டேட்லயும் இருக்கு, ஆறும் 2 பக்கமும் ஓடுது, விவசாயிகளும் 2 பக்கமும் இருக்காங்க. சோ சம அளவுல எந்த பிரச்சனையும் இல்லாம நாம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா எந்த
கான்ஃபிளிக்ஸும் வராம நல்லா இருக்கும், சுமூகமா போயிடும். எல்லா விவசாயிகளும் வந்து விவசாயம் நல்லா பண்ணுவாங்க. சோ நம்ம காவிரி உற்பத்தி ஆகிற இடங்கள்ல தாங்க நாம இப்ப சுத்திட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள், முக்கியமா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், இந்த பகுதி, முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட், பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், நாகர்கோவில் ரிசர்வ் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து இன்னுமே அப்படியே இந்த ஷோலா ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுனாலதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற தண்ணியாவது வருது. ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம காடுகள் எல்லாம் அழிச்சிட்டா நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு ஒரு இதே இல்லாம போயிடும். மரங்கள் எல்லாம் இருந்தாதான் வந்து சம்மர் சீசன்ல ஸ்பாஞ்ச் மாதிரி அதை தண்ணி வெளியிட்டு த்ரூ அவுட் த இயர் நமக்கு தண்ணி கிடைக்கும். ஸோ நம்ம மெயின் ரோட்ல இருந்து உள்ள டேர்ன் ஆயாச்சுங்க. ராமஜன் சொல்லுவாங்க, அவங்களோட கவர்மெண்ட் படத்துக்கு போட்டாங்க. அப்போதான் இதெல்லாம் இல்லை, அந்த ரவுண்டான இருந்துச்சு, நேரம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு இந்த பார்த்து அதுதான் மக்களே, நம்ம மஸ்னகுடி கூடலூர் ரோட்ல இருந்து உள்ள வந்தாச்சுங்க. ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ரோட்ஸ், ஸோ கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். இங்க ஸோ ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல்லா டென்ஸ் ஃபாரஸ்டா தாங்க இருக்கு. சம்மர் சீசன்ங்கிறதுனால கொஞ்சம் இலைகள் எல்லாம் உதிர்ந்திருக்கு. இன்னும் நம்ம வந்து வின்டர் சீசன்லயோ மழை சீசன்லயோ வந்தா வேற லெவல்ல இருக்கும். இங்க சைட்ல ஒரு மான் கூட்டம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்களா உள்ள. சூப்பருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுனேவே வந்து ரிவர் சைடு எலிஃபென்ட்ஸை ஸ்பாட் பண்ணோம். இப்போ மான்களையும் ஸ்பாட் பண்ணியாச்சு. டைகர் ரிசர்வா இருந்தாலும் டைகர் எல்லாம் ஸ்பாட் பண்றது வந்து ரொம்ப அபூர்வங்க. லைக் வருஷத்துக்கே வந்து ஒரு 4-5 டைம் தான் வந்து டைகர் ஸ்பாட்டிங் எல்லாம் நடக்கும். நைட்ல அந்த சைட்ல டிஎன்எஸ்டிசி, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் போகுதுல்ல, அப்படி போறவங்களே சில சமயம் டைகர் எல்லாம் ஸ்பாட் பண்ணுவாங்க. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல போறவங்களும் ஸ்பாட் பண்ணுவாங்க. இந்த சஃபாரி ஜீப்ல போகும்போது ஸ்பாட் பண்றதெல்லாம் உண்மையிலேயே லக் வேணும். ஒரு 1000 ட்ரிப்ல ஒரு ட்ரிப்ல தான் வந்து டைகர் எல்லாம் ஸ்பாட் பண்ண முடியும். எலிஃபென்ட் நம்ம சாதாரணமா லக் இருந்தா டெய்லி பேசிஸே ஸ்பாட் பண்ணலாம். மான்கள் எல்லாம் சாதாரணமா சுத்திட்டு இருக்குங்க. நம்ம ஊருக்குள்ள எப்படி வந்து நாய்க்குட்டியோ பூனைக்குட்டிங்க எல்லாம் சுத்துமோ அந்த மாதிரி காட்டுக்குள்ள மான்கள் வந்து சுத்திட்டு இருக்கோம் கூட்டம் கூட்டமா. சோ மான்களை ஸ்பாட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. கரடி, அதுக்கப்புறம் சிறுத்தை, டைகர் இதெல்லாம் ஸ்பாட் பண்றதா ரொம்ப ரேர். அதெல்லாம் ரொம்ப பிரைவசியா இருக்கிற மிருகங்கள் வேற, அவ்வளவு சீக்கிரம் வந்து பப்ளிக்கா வராதுங்க. நம்ம லக் இருந்தா இன்னும் கொஞ்சம் தூரத்துல எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
மக்களை என்னதான் நாம வந்து பராமரிக்கிற எலிபென்ட்ஸ பார்த்தாலுமே வந்து வைல்டு ஃபாரஸ்டுக்குள்ள இண்டிபெண்டா சுத்திட்டு இருக்கிற யானைகளை பார்க்கறதே வந்து ஒரு அபூர்வம் தாங்க. இங்க பாருங்க, நம்ம முதுமலை ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு யானை அழகா ஃபாரஸ்டுக்குள்ள மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. வாவ், லக்கு தான் இன்னைக்கு நமக்கு. உள்ள வந்துடனேவே வந்து மான்கள் கூட்டத்தையும் பார்த்தாச்சு, எலிபென்ட்டையும் பார்த்தாச்சு. ஏன்னா சில சமயம் வந்து சஃபாரில எலிபென்ட் கூட ஸ்பாட் பண்ண முடியாது. நம்ம இந்த முதுமலை ரூட்டு, பந்திப்பூர் ரூட்டு, நாகர்கோவில் ரூட் வழியா நிறைய டிராவல் பண்ணிருப்போங்க. கவி ஃபாரஸ்ட் வழியா கூட டிராவல் பண்ணிருப்போம். அதுல 2-3 ட்ரிப்ல ஸ்பாட் பண்ணோம். மீதி 2 ட்ரிப்ல வந்து எந்த வைல்ட் அனிமல்ஸுமே ஸ்பாட் பண்ணலாம், ஆண்களை தவிர. இன்னைக்கு பாருங்க நமக்கு எவ்வளவு யானைகள் பாருங்க. இந்த யானையை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் வந்தோடனே மறுபடியும் இன்னொரு ஜோடி யானை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஓஹோ, இங்க பாருங்களா, வைல்டு ஃபாரஸ்ட்குள்ள இது குட்டி யானைங்க ரெண்டுமே. எல்டர்லி யானையே கிடையாது, அடல்ட் யானை. இன்னொன்னு வந்து ரொம்ப குட்டி யானை. இங்க பாருங்களா, இது வந்து கொஞ்சம் அடல்ட் மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற யானை வந்து ரொம்ப குட்டி யானைங்க. ஐயோ, செம்ம கியூட், சான்ஸே இல்லைங்க. எப்படி அழகா எடுத்து உதறி உதறி குப்பைகளை எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுறானுங்க பாருங்களா. கீழே உதிர்ந்திருக்கிற இலைகளை கூட சாப்பிடுவாங்க போல இருக்குங்க வைல்டு ஃபாரஸ்ட்குள்ள. ஆஹா, சோ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற எக்கோசிஸ்டம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்க மக்களே. நம்ம வைல்ட் அனிமல்ஸ்க்கான ஃபுட் எல்லாம் வந்து இயற்கையா இங்கிருந்து தான் கிடைக்குது. சோ இந்த காடுகள் எல்லாம் இப்படியே வந்து செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயற்கை அன்னைய வேண்டிப்போம். பாருங்களா, எந்த வித சலனமும் இல்லாம அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. நாம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாட்டி அதுகளும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்ல. பாருங்களா, சஃபாரி ஓட்டுற டிரைவர்னா கூட எந்த சலனமும் காமிக்கல. நாங்க கூட கொஞ்சம் முன்னாடி போயிருங்கன்னு சொன்னோம். அவரு பாருங்க ஒண்ணு செய்யாதுன்னு சொன்னாரு. டிஸ்டர்ப் பண்ணாம சுற்றி ஒரு வெதரை ஆண்டு பண்ணல.
மக்களே, நம்ம வைல்டு ஃபாரஸ்ட்குள்ள ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணியிருக்கோங்க. நம்ம நாகர்கோவில் வழியா, கவி ஃபாரஸ்ட் வழியா, கேரளால கவி ஃபாரஸ்ட் வழியா தேக்கடி பக்கத்துல, அதுக்கப்புறம் இங்க முதுமலை ஃபாரஸ்ட் வழியா கூட டிராவல் பண்ணியிருக்கோம். ஊட்டியில இருந்து பெங்களூர் போற ரூட் எல்லாம் அந்த விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க, அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் ஒரு சஃபாரி ஜீப்ல ஒரு வைல்டு ஃபாரஸ்ட்குள்ள டீப்பா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு பாருங்களா, ஆளரவும் இல்லாம, ஆப்வியஸ்லி ஆளரவும் இல்லாம தான் இருக்கும். ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், ரோந்து போற ஆபீசர்ஸ் தவிர மத்தபடி பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க பாருங்களேன், குரங்குகள்லாம் இருக்கு. சோ குரங்குகள்லயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ் இருக்குங்க. இது வந்து ஃபேஸ் கருப்பு கலர்ல இருக்கும், உடம்பெல்லாம் வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு மங்கீஸ். சாரி, எனக்கு சரியா பேரு தெரியல, என்ன மங்கின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நார்மலா நாம கோவில்கள்ல எல்லாம் பாக்குற, மலை கோவில் எல்லாம் பாக்குற குரங்கை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனதுங்க. சோ எக்ஸைட்டடா இருந்துச்சு ஒரு கூட்டமா இருக்கிற குரங்குகள் பாக்குறதுக்கு. ஸோ வைல்டு ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் பண்றதே வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. உள்ளுக்குள்ள அடர்த்தியா இருக்குங்க. இப்போ சம்மர் சீசன்லயே இவ்வளவு அடர்த்தியா இருக்குன்னா ஒரு மாதிரி திகிலா, இன்னும் மழை சீசன்ல, பனி சீசன்ல எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு ஃப்ரண்ட்ல வியூவே தெரியாது. நிறைய நீர்நிலைகள் இருக்குங்க, சுனைகள் மாதிரி நிறைய இருக்கு. இங்க பாருங்களா, இங்க ஒரு சுனை இருக்குங்க, அதுக்கு கீழே வந்து மான்கள் கூட்டம் விளையாடிட்டு இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே குரங்குகளும் ஆடிட்டு இருக்குங்க. அச்சோ, செம்ம கியூட். இந்த மோக்லி சீரியல் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், எல்லா விலங்குகளும் வந்து பக்கத்துல ஜாலியா விளையாடிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீனை நம்ம நேர்ல பாக்குறோங்க. இங்க பாருங்களா, இது ஆன்டிலோப்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், புள்ளிமான. வாவ், வேற லெவலுங்க. நேச்சரை அடிச்சுக்க இந்த உலகத்துல வேற எந்த ஃபோர்ஸுமே இல்லைங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்ம எவ்வளோ ஃப்ரீடமா இருக்குமோ அதே மாதிரி அதுகளோட உலகத்துல இதுகளும் நல்லா ஃப்ரீடமா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். ஓகேவா? இந்த காடுகள் எல்லாம் இயற்கை வளத்தோட அப்படியே இருந்து நிறைய உயிரினங்கள் வந்து செழிப்பா வாழணும் அப்படின்னு வேண்டிப்போம். வா, இங்க பாருங்களா, 2 கொம்புகளும் எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. ஐயோ, நம்மள எப்படி அப்சர்வ் பண்ணுது பாருங்க. நாம அதுகளை அப்சர்வ் பண்ணா அதுகளை நம்மள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குங்க. எங்கடா வரீங்க, நாங்க இருக்கிற இடத்துக்குள்ள ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியாப்பா அப்படின்னு நினைக்குங்கன்னு நினைக்கிறேன். அதுகளுக்கும் கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்கும் தானே. they will think something la. நம்ம அதுகளோட ஷூஸ்ல இருந்து திங்க் பண்ணோம்ல, எம்பத்தட்டிக்கா, அதாவது அவங்களுக்குள்ள இருந்து, அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம், அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, எம்பத்தட்டிக்கா. அந்த மாதிரி நாம மான்களோட, வைல்ட் அனிமல்ஸோட உள்ள இருந்து யோசிச்சா, என்னடா ஏதோ ஒரு வண்டியில இவனுக்கு பாட்டுக்கு வந்துட்டு ஏதோ காணாத கண்ட மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு நினைக்குங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆவெல்லாம் திங்கிங் ஓடத்தான் செய்யும். என்ன செய்யறது, நம்ம வைல்டு ஃபாரஸ்ட்குள்ள இருக்கோம்ல. வாவ், இங்க பாருங்களா, ஒரு நீர்நிலை செக் டேம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதான் நிறைய மான்கள், குரங்குகள் எல்லாம் இருக்குங்க. ஏன்னா நீர்நிலைகள் பக்கத்துலதான் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ப்ரே அனிமல்ஸ் வந்துச்சு, நான் அடிச்சு சாப்பிட்ற அனிமல்ஸ் லைக் டைகர், சிறுத்தை எல்லாம் வந்துச்சுன்னா அது சீக்கிரம் ஓடிரும் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி இங்க இருக்க சான்ஸ் இல்லை டைகர் எல்லாம். மக்களே, இங்க ஒரு தனியா ஒரு மான் சுத்திட்டு இருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மான்ங்க. புள்ளி மான்கள் வந்து ஆன்டிலோப்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, இந்த மான் வந்து மூஸ்டீர்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களா. ஏதோ ஒரு மாட்டு கண்ணு மாதிரி இருக்குங்க. நல்லா பெரிய மானு, நிறைய 2 பக்கம் கொம்போட செம்ம மெஜஸ்டிக்கா நின்னுட்டு இருக்கு பாருங்களா. ஓ, டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்குங்க. ஆஹா, நம்ம பார்த்தோன்னே கிளம்பிடுச்சு பாருங்க. அதோட நடைய பாருங்களா, டிஃப்ரெண்டா இருக்கு.
ஓ சூப்பருங்க. இன்னைக்கு நம்ம உள்ள வர்ற அங்க பாருங்க ஆப்போசிட்ல எவ்வளவு மான்கள் துள்ளி ஓடுதுன்னு. ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. ஏதோ மோக்லி படத்துக்குள்ள நாம டைரக்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க. செம்ம சூப்பர். ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. நம்ம முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஐயோ, ரோட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு பாக்குதுங்க. எவ்வளவு அழகா துள்ளி குதிச்சு போச்சு பாத்தீங்களா? மான்களோட துள்ளலோட அழக கவிதைகளா எழுதியிருக்காங்கன்னா இதனாலதான் போல. நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. ஐயோ, வேற லெவல் முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ரூட் எங்க அந்த சைட்ல அப்படி அந்த சைட்ல இருக்கு.
சரி பாஸ் ஆச்சு ஃபோட்டோ வாட்ச் இங்க ஒரு யானை நிக்குது. அதே கண்டிப்பாக இருக்கிற இருக்கிற என்ன யானை இப்போ ரொம்ப மோசமாக நடந்தது போன பயிர்ப்பாங்க இந்த யானை இருக்கு அதோட பேர் வச்சிருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பார்த்தேன்னா அங்கே ஒரு கேம்ப் வச்சுருக்காங்க இப்போ ரொம்ப பழையப்பா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பழையப்பான்னு வந்துருது அந்த காட்டு யானை அது வந்துச்சுன்னாவே மக்களே நம்ம சஃபாரி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. ஒர்த்துங்க 340 ருபீஸ்க்கு சான்ஸே இல்லாமல் இருந்துச்சு. எவ்வளோ வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணோம். ஐயோ, நீங்கள் இந்த மாதிரி சஃபாரிலையும் போகலாம், நல்லா இருக்கும். பட் வேனே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. மக்களே 2:20க்கு கிளம்பி கரெக்டாக 4 o'clock நம்ம ரீச் ஆகிட்டோங்க. கிட்டத்தட்ட 1.5 hours டைம் போனதே தெரியலைங்க. செம்ம வைல்டர்னஸ்ஸு. அப்பா சான்ஸே இல்லை. இந்த டிக்கெட் வச்சு வந்து இங்கேருந்து ஒரு 1/2 kilometerல எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குங்க. 5:30 மணிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ நாம் ஒரு 1.5 hours வெயிட் பண்ணோம். 4 மணி தான் ஆகுது. 1:30 மணிக்கு சூப்பராக எலிஃபெண்ட் கேம்பையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஓகேவா மக்களே, நீங்கள் சஃபாரியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து முதுமலை டைகர் ரிசர்வோட மெமியோர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஷாப்ஸ் இருக்குங்க. ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சுவனீர் மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ஆப்போசிட்டில் கேன்டீன் இருக்கும் உங்களுக்கு டீ காஃபிலாம் குடிக்க. மக்களே, என்ட்ரன்ஸில் நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் சுவனீர் ஷாப் சொன்னால அங்கே மேலே இருக்கு பாருங்க. அதுக்கு போகிற வழியில் நம்மளுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்துருக்காரு பாருங்களா, ஜம்முன்னு. இவனையே கிஃப்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் போல. எப்படி பார்க்குறான் பாருங்களா. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்தோம், எந்த வித சலனமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஐயோ அழகு. என்னங்க, கூட்டிட்டு போயிடலாமா இவனை? மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டு நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் கேன்டீனில் ஒரு டீ அடிச்சிட்டு இருக்கோங்க. மக்களே, நம்ம கேன்டீன்ல இருந்து பார்க்குற வியூ பாருங்களா.
பின்னாடி ஆறு ஓடுதுங்க. அங்க கிளை மேல 2 குரங்கு குட்டி உட்காந்துட்டு பேன் பார்த்துட்டு இருக்கு. கீழே ஆக்சுவலா ஒரு மான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க ரிவர்ல. செம கியூட்ல. மக்களே டீயும் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஒரு ஃபுல்ஃபில்லிங் டிரைவா இருந்துச்சு நம்ம மசனகுடி புலிகள் காப்பகம் பார்த்தது. இங்க பாருங்களேன், ஒரு மனுஷன் நிக்கிறாங்க கொஞ்சம் கூட இது இல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அநியாயம் பண்றானுங்க. ஸோ நாம எலிஃபென்ட் கேம்ப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இதுவே ரொம்ப லாங் ஆயிடுச்சு. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்து ரசிக்கலாம். ஸோ அதனால இதோட நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் வீடியோ எண்ட் ஆகிறது மக்களே. ஸோ மக்களே, நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. சம்மர் வேறு வருது. ஸோ குழந்தை குட்டிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும் சஃபாரி. ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில், அதாவது நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம முதுமலை எலிஃபென்ட் கேம்ப் பார்க்க போகிறோம். அதுவும் பாருங்கள். இன்னும் ஊட்டியில் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வருது உங்களுக்காக. எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் முதுமலை டைகர் ரிசர்வ் ஊட்டிங்க. See you.